டீ கடை கிச்சனை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோக்களில் ஒவ்வொரு டிஷ்ஷும் ரெடி பண்ணுற அந்த மாஸ்டர் யாருன்னு சொல்லி நிறைய பேர் ஆவலாக வந்து கேட்டிருந்தீங்க. உங்களோட ஆசையை நிறைவேற்றுற விதமாக இன்றைக்கி அவர் முகம் காட்டி வீடியோ போட போகிறாரு. இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாஸ்டர் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன டிஷ்ஷு போட போகிறீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான கட்டி பக்கடா. கட்டி பக்கடாவா? கட்டி பக்கடா நல்ல முறுமுறுன்னு அருமையாக இருக்கும். அந்த பக்கடா தான் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு போட்டு காமிக்க போகிறோம். எப்படி செய்கிறோன்றதை அவங்களுக்கு தெளிவாகவும் விவரமாகவும் விளக்கியும் அருமையாக சொல்லி தந்துடுவோம். அவங்க எளிமையாக எப்போ வீட்டில் என்றைக்கும் போடுற மாதிரி நம்ம சூப்பராக அவங்களுக்கு சொல்லி தந்துடுவோம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். தேவையான பொருள் வந்து ஒரு 300 கிராம் இந்த வாக்கில் வெட்டிக்கிறணும். சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக வெட்டிக்கிறோம். இந்த வாக்கில் ஒரு 300 கிராமை வெட்டி இந்த வாக்கில் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். ரைட்டு. அடுத்து இந்த ஜாரில் 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பச்சை மிளகா, 50 கிராம் பூண்டு நம்ம இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். தட்டியும் போடலாம், நச்சும் போடலாம். நம்ம வந்து இது எப்படி போட்டால் நல்லாயிருக்கும்? இல்லை, எப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா பிரச்சனை இல்லை. இது மாதிரி கூட போடுங்க. ஏன்னா எல்லா நேரத்துலையும் தட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ எல்லாமே இந்த மாதிரி மிக்சி வந்த உடனே தட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம இதிலே போட்டுருவோம். அது மாதிரி நீங்களும் இதே மாதிரியே போட்டுருங்க. 2 ஸ்பூனு சின்ன சீரகம், 2 ஸ்பூனு சின்ன சீரகம் போட்டுருக்கோம். அதேமாரி 2 ஸ்பூனு பெரிய சீரகம் போட்டிருக்கோம். ரைட்டு. ஒரு 1/4 டீஸ்பூனு சோடா உப்பு, 1/4 டீஸ்பூனு சோடா உப்பு, தேவையான உப்பு. நம்ம இப்போ அரை கிலோ மாவுக்கு தான் போட போகிறோம். அதுக்கு தான் இந்த அளவெல்லாம் சொல்கிறேன். உப்பு எவ்வளோ போடணும்? இது ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும். 2 டீஸ்பூன். நீங்கள் கையிலேயே போட்டு பழகினால கைக்கு தான் கரெக்டாக கை தான் அளவு வரும். அதை நான் வந்து சொல்லிக்கிறேன், நீங்கள் அதை கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் போட்டாச்சு மாஸ்டர். இதில் இப்போ ஒரு 200 ml நம்ம லேசாக வெதுன்னு சுடு வச்சுருக்குறோம். அந்த எண்ணெய் 200 ml இதில் மோந்து ஊற்றணும். இப்போ வீட்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இது எந்த எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் மாஸ்டர்? வீட்டில் நம்ம நார்மலாக எந்த எண்ணெய் நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ, வீட்டில் எண்ணெய் உபயோகம் பண்ணுறீங்களோ அதே கடலை எண்ணெயில் போடுங்க. இல்லை ரீஃபைண்ட் ஆயிலில் போடுங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு 200 ml மட்டும் சுடு எண்ணெய் தான் ஊற்றணுமா? நம்ம வெதுன்னு சுட்டுருந்தா போதும். வெதுன்னு இருக்கணும். வெதுன்னு இருந்தால் போதும். நம்ம ஏற்கனவே சரக்கு போடுறதுக்காக காய்ச்சி வச்சுருக்கோம். அதில் ஒரு 200 எடுத்து மோந்து ஊற்றியாச்சு. இல்லை தண்ணி அளவுன்னு பார்த்தா ஒரு 200 ml தான். 200 ml தண்ணி. 200 ml தண்ணி அவ்வளோதான் ஊற்றணுமா? அவ்வளோதான். அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கிடுவோம். தேவைப்பட்டாதான், தேவைப்படாது. தேவைப்பட்டுச்சுன்னா நேரம் பார்த்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஒரே ஒரு ஸ்பூனு பெருங்காய பொடி, 1 ஸ்பூனு பெருங்காய பொடி. இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா அந்த அளவுக்கு மாவு எந்த ஸ்டேஜில் இந்த இதெல்லாம் கலந்து விட்ட பிறகு தான் அடுத்து மாவே நம்ம போடணும். அவ்வளோதான். இதுக்கு பெரிய வெங்காயம் போடக்கூடாதா மாஸ்டர்? பெரிய வெங்காயம் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? அது பெரிய வெங்காயம் வந்து ஒரு நீர்ச்சத்து உள்ளது. அந்த அளவுக்கு டக்குன்னு முறுன்னு வேகாது, பதக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சின்ன வெங்காயம் அப்படி கிடையாது. நம்ம வந்து பாரம்பரியத்தில் இதுதான் நம்ம போட்டுட்டு வர்றோம். அதனால் இந்த சின்ன வெங்காயம் உள்ள கட்டி பக்கடாக்குள்ளே நல்லா வெந்து அது அருமையாக வந்து கெட்டு போகாத அளவுக்கு இந்த சின்ன வெங்காயம் பார்த்துக்கணும். பெரிய வெங்காயம் வந்து அப்படி கிடையாது. நீ கொஞ்சம் 2 நாள் வச்சு சாப்பிடணும்னா அது வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு இதாக தான் இருக்கும். அதாவது ஈரமாகவே இருக்கும். அதனால தான் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். கடலை மாவு போடுறோம். 1/2 கிலோ கடலை மாவு. கடலை மாவு தவிர இதில் எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. தனி கடலை மாவு மட்டும்தான்.
இந்த பக்கோடாவுக்கு தனி கடலை மாவு. அதை அப்படியே தான் ரொம்பையும் கையை போட்டு இது பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு அப்படியே பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி நல்லா இந்த அளவுக்கு அப்படியே பிரட்டினா போதும். அப்படியே ஒன்று ஓலை நம்ம ஊற்றின தண்ணியும் அந்த எண்ணெயும் அந்த மாவும் அளவு சரியாக இருக்குது. நம்ம எதுவும் சேர்க்க வேண்டிய தேவை இல்லை. ஊற்றின தண்ணியே போதுமானதாக இருக்குது. நீங்கள் இல்லை இதுக்கு அடுத்து இன்னும் தண்ணி ஒன்றும் புதுசாக போடுறீங்கன்னா தண்ணியை குறைச்சே ஊற்றிக்கோங்க. புதுசாக போடுறவங்க தண்ணியை கொஞ்சம் குறைச்சே ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேவைப்படும் போது லேசாக தெளித்து இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு மாவு பதம் இதுதான். என்ன சூடாகிட்டான்னு பார்க்கறதுக்கு நம்ம பிணைக்கிட்டு இருக்க மாவில் நீங்கள் வீட்டில் லேசாக அப்படி ஒரு துண்டு கொஞ்சமாக எடுத்து போகணுமா? அது போட்டு பாருங்கள். அப்படி மேலே வந்துருச்சு. அப்படி மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு. ஆமாம், ரொம்பையும் சூடு இருக்கக்கூடாது. பகோடா ரொம்ப எண்ணெய் சூடு இருக்கக்கூடாது. போட்டோடனே ஒரு நிறம் மாறிடும். மீடியமான ஒரு சூடில் தான் இருக்கணும். அந்த சூடுலேயே வச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட ஆரம்பிக்க போகிறோம். கையில் கொஞ்சோண்டி மாவு எடுத்து அப்படி எடுத்து அப்படியே எண்ணெயில் அப்படியே புட்டு அப்படி புட்டு போடணும். இந்த மாதிரி எடுத்து நல்லா இப்படி கைட்டு அப்படியே பிசைஞ்சு அப்படியே விட்டிங்கன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். ஆமாம், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் கையில் தெறிக்கக்கூடாது. தெரிச்சிடாமல் அந்த அளவுக்கு பக்குவமாக அதுவும் அவசரம் இல்லாமல் போடும். எல்லாம் மொத்தமாக ஒரே செட்டில் ஒரே இதாக போட்டுடலாமா? நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா ஒரு 3 ட்ரிப்பாக இந்த மாதிரி போட்டுடுங்க. எங்கள் வீட்டில் சின்ன வானொலி தான் வச்சுருப்பாங்க. நம்ம போட்ட உடனே கரண்டியே போட்டக்கூடாது. எடுத்த உடனே உள்ள கரண்டியை போட்டக்கூடாது. நம்ம அப்போ தான் மாவு போட்டிருப்போம். அப்புறம் அந்த இது பூராமே உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் லேசாக அது உங்களுக்கு வேகட்டும். நல்லா வெந்த பிறகு நமக்கே தெரியும். லேசாக ப்ரௌன் நிறம் மாறும். அந்த அளவுக்கு நிறம் மாறும். இப்படி எல்லாமே நிறம் மாறின உடனே தான் நம்ம லேசாக புரட்டி விடணும். அது வரைக்கும் இது வந்துகிட்டே இருக்கணும். எதுவுமே பண்ணக்கூடாது. இது பண்ணாலும் அடுப்பு நமக்கு ரொம்ப லோ ஃப்ளேமில் மீடியமாக செஞ்சிட்ருக்கு. மீடியமான ஹீட்டில் நம்ம போட்டுருக்கோம். எதுக்காக மீடியமான ஹீட்டில் போட்டுட்ருக்கோம்னா அந்த பக்கோடா போல் வேகணும். வீட்டில் நம்ம திடீர்னு அவசரமாக கூட வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பக்கோடா ரொம்ப முருகிரும். நம்ம நினச்ச அந்த கலர்ஃபுல்லும் அந்த இதுவும் டேஸ்ட்டுக்கு அது வராது. அதனால தான் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக நல்லா அளவாக மீடியமாக நிதானமாக அடுப்பை வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பரட்டி விடுவோம். அப்படியே நல்லா பொருள் வருதா? இப்போ தான் கலர் மாறுது. லேசாக அந்த மாதிரி ரொம்பையும் அழுத்தி புரட்டக்கூடாது. லேசாக அந்த மாதிரி புரட்டி விட்டே இருக்கணும்.
ரொம்ப அழுத்தி போட்டுனா அந்த உடை நொறுங்கல் ஆயிரும். அதனால் லேசாக அந்த வேகாததை லேசாக புரட்டி போட்டு அந்த பக்கோடா நமக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்த்துக்கோங்க. இதில் இன்னும் நம்ம எடுத்து வெளியில் வைக்கும்போது ஆறின பிறகு இன்னும் நல்லா நமக்கு அந்த ஒரு முறுமுறுப்பு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். நம்ம எடுத்து வெளியில் வச்சு 6 வரைக்கும் 6:30 வரைக்கும் ஆறினா தான் அந்த நல்லா நமக்கு அந்த இது பக்கோடா வாசனை இப்போயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதனால் நம்ம வெளியே எடுக்க தயாராகிட்டோம். எடுக்கலாமா வெளியே? எடுத்துருவோம். பக்கோடா வாசனை தூக்குதே மாஸ்டர். அப்படியே ஜம்முன்னு வருது. சூப்பராக பக்கோடா போட்டிங்க மாஸ்டர் இன்னைக்கு. நீங்கள் கூட கேட்டீங்க, ஏன் பெரிய வெங்காயத்தில் கட்டி பக்கோடா போடக்கூடாது? ஆமாம், அது போடக்கூடாது தான். அதுக்கு தான் சின்ன வெங்காயத்தில் போடணும். சின்ன வெங்காயத்தில் ஏன் நம்ம கட்டி பக்கோடா போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக வெட்டி உள்ளே போட்டோம்னா இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா மாவோட மிக்ஸ் ஆகி நல்லா முருகலாக வெந்துடும். நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வெந்திருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டும் அந்த கடல மாவோட டேஸ்ட்டு அது நல்லா சூப்பராக நல்லா அருமையாக இருக்கும். அதே இது நம்ம பெரிய வெங்காயத்தில் போட்டோம்னா போட்ட உடனே என்ன ஆகும்னா கருப்பாக ஆரம்பிச்சிடும். அந்த வெங்காயம் வேகிறதுக்கு நேராகவும் அது இன்னும் ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த பக்கோடா வந்து அது வந்து தூள் பஜ்ஜிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி போட முடியும். கட்டி பக்கோடாவுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். அதுதான் போட்டு பண்ணால் சூப்பராக நல்லா அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டிஷ்ஷு உங்களுக்கு அருமையான டிஷ்ஷாக செஞ்சு காமிச்சிருக்கோம். இதை நீங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி நல்லா செஞ்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு அருமையாக உங்களுக்கு இந்த பக்கோடா அமைஞ்சது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் முக்கியமாக தெரிவிச்சே ஆகணும். நீங்கள் அதை உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ரொம்ப நன்றி. நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.